வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு சொல்ல இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 2025 வரைக்கும் மொத்தம் 8007 கொஸ்டின் இருக்குது. இது கடைசியாக நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். சரிங்களாங்க. இது டாபிக் வைஸ் லாயர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் தான் இருக்குது. இன்னும் குரூப் 1 அப்டேட் பண்ணல. 1 or 2 டேஸில் அப்டேட் பண்ணிவிடுவேன். சரிங்களா. இது ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி, சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமி, டெவலப்மெண்ட்டு, யூனிட் 8. திருக்குறள் நம்ம எப்போவுமே தனியாக தான் வச்சுருக்கோம். பாருங்கள். சரிங்களா. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட மென்டல் எபிலிட்டி இதுவும் குரூப் 1 வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். டாபிக் வைஸ் ரீசனிங்கும் அப் டு குரூப் 1. பொதுத்தமிழும் மென்டல் எபிலிட்டியும் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. பொதுத்தமிழ் அண்ட் மேக்ஸ் 125க்கு கண்டிப்பாக 115 கிட்ட வேணும். அதுக்கு மேலே எடுத்தாலும் நல்லது தான். சரிங்களா. இது பாலிட்டிங்கிறதுனால இதான் இப்போ குரூப் 1 கேட்ட சில கொஸ்டின்ஸ். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கேள்விகள் கையே வைக்காதபடி தான் வரும். சரிங்களா. 150 ஆனால் ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபீட்பேக் அதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒரு 140+, 145+, 150+ அந்த ரேங்கில் தான் இருக்காங்க. அது காரணம் அதுதான். அதனால் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கோத்ரூ பண்ணுறப்ப இன்டெப்த்தாக நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 8007 கொஸ்டின்ஸு பார்க்குறப்ப அதெல்லாம் மேலோட்டமாக பார்த்துக்குங்க. பட் உங்களோட சோர்ஸ் ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் ப்ளஸ் இதில் ஒரு அனாலிசிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போதும். இன்டெப்த்தாக இது எங்கே இருக்குது அங்கே இருக்குலாம் தேடாதீங்க. அது அப்படி தான் இருக்கும். குரூப் 1 குரூப் 2ல் குரூப் 1ல் 50 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கும். குரூப் 2ல் ஒரு 30 கொஸ்டின், குரூப் 4ல் ஒரு 20 to 25 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். கையை வைக்காதபடி அதை விட்டுருங்க. ஏன்னா 175+ நல்ல ஸ்கோர் தான் குரூப் 4ல். சரிங்களா. அது மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம விட்டு வர போகிறதில்ல. ஸ்மார்ட் கெஸ்ஸிங் ப்ளஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இது மாதிரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ்லாம், அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் ப்ளஸ் எலிமினேஷன் மெத்தட் ப்ளஸ் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம்.